வணக்கம். இப்போ நாம இந்த வாரத்துடைய இந்த மாதத்திற்கான அந்த டாக்ஸ் டைஜஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். இது ஒரு மந்த்லி நடக்கக்கூடிய டாக்ஸ் டைஜஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும். இதில் நம்ம ஒரு அவசியமான கேஸ் லாஸ் டிசைடட் கேஸ்லாம் பர்டிகுலராக இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் இருக்கக்கூடியது அல்லது சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆகிய தமிழ்நாட்டில் நமக்கு முடிவெடுக்கப்பட்ட தகவல்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். தென் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கடந்த ஒரு மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் வெளிவந்த அட்வைசரி நோட்ஸ், அந்த அட்வைசரி நோட்ஸ் என்ன தெரியப்படுத்துகிறது, அதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம். கடைசியான செக்மெண்ட்டில் டேலி பிரைம் சாஃப்ட்வேர் நம்ம அக்கௌண்டன்ட்டுக்காக ப்ராக்டிஷனர்ஸ் ஆடிட்டர்ஸ்க்கான தகவல்களை என்ன அவசியமான தகவல் நமக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றது. இது லேட்டஸ்ட் தகவலாக இருக்கலாம், ஏற்கனவே இருந்த தகவலாக இருக்கலாம், நாம் தவறவிட்ட தகவல்களாக இருக்கலாம். அது என்ன அப்படின்றது இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஜெண்டா ஆஃப் தி ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் இன் 3 செக்மெண்ட்டு. நமக்கு வந்து 3 தகவல்களை கொடுப்பதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் லா டைஜஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய 2 கேஸ் லா பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய அன்றாட ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய 2 கேஸ் லாஸ் பார்க்க போகிறோம். தென் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏப்ரல் மாதம் நடந்த அப்டேட்டுகள் பற்றியும் டேலி பிரைம் பற்றிய அப்டேட்டும் சொல்ல போகிறோம். கேஸ் லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆகிய கேஸ் லா டைஜஸ்ட் அதுக்குள்ளே போனோம்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேஸ் லா பார்த்தீங்கன்னா பெரியசாமி கார்த்திகேயன் வெர்சஸ் தி ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர் கரூரில் இருந்து எழுப்பப்பட்ட இந்த கேஸ் லாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராங் யூட்டிலைசேஷன் இல்லை ராங் அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசின்னு சொல்லலாம். அதாவது ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை தவறுதலாக நான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் எடுத்துட்டேன். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிள் ஐடிஐசி இன் ஐஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது, ஐடிசி அவைலபிள் இன் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி குறைவாக இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நான் யூட்டிலைஸ் பண்ணுறது ஐஜிஎஸ்டி வந்து இன் ப்ரொபோர்ஷனட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பண்ண போகிறேன். அதனால் பெருசாக ரெவென்யூ லாஸ் இருக்க போகிறதில்ல. பட் மை டிஸ்க்ளோஷர் எரர், நான் ஜிஎஸ்டி ரிட்டர்னில் பதிவிட்ட எரரினால் ஏற்பட்ட விஷயம் இங்கே எப்படி இந்த டாக்ஸ் பேயருக்கு பாதகமாக அமைஞ்சுது, அது தொடர்ச்சியாக அவர் வந்து எப்படி அப்பீல் பண்ணி கோர்ட்டில் வின் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இது 2 ஸ்டேஜாக இருக்குது அசஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நார்மலாக வந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு ஏஎஸ்எம்டி 10க்கு அவர் பதில் கொடுத்துட்ருக்காரு. அதை பேஸ் பண்ணி அவர் கொடுத்த பதிலை பேஸ் பண்ணி ஏஎஸ்எம்டி 12 ட்ராப் ஆர்டரும் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் இன்டிமேஷன் ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்து திருப்பியும் சேம் சப்ஜெக்ட்டுக்கு டிமாண்ட் ஆர்டர் ரைஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க, ரிப்ளையை கன்சிடர் பண்ணாமல். அதனால் இது 2 சப்ஜெக்ட் இதில் சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி டிசைடட் கேஸை வந்து எப்படி நீங்கள் திருப்பியும் டிமாண்ட் ரைஸ் பண்ணுவீங்க, ப்ளஸ் ஒரு எரரை வந்து திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்காம எப்படி ஆர்டர் போடுவீங்க அப்படின்ற 2 விஷயத்துக்குமான ஒரு முக்கியமான டெசிஷனாக இது பார்க்கப்படுகிறது. இதனுடைய ரிட்பெட்டிஷன் நம்பர்ஸ் இங்கே போட்டிருக்கோம் 3049/2025. இந்த பெரியசாமி கார்த்திகேயன் வெர்சஸ் ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய விஷயம். இதனுடைய ஃபேக்ட்ஸ் என்று எடுத்து பார்த்துட்டோம்னா இந்த கேஸுடைய முக்கியமான அடித்தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் இந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் 9th December 2024 ஃபைனான்ஷியல் இயர் 18-19க்கான ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெட்டிஷனர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. த கோர் இஷ்யூ அரோஸ் டியூ டு எ கிளரிக்கல் எரர் இன் ஜிஎஸ்டிஆர் 3B. அதை நான் சொன்னது போல் இந்த ஐஜிஎஸ்டி அமௌண்ட் ஆகிய நம்ம 1,94,77,496 ரூபாயை நம் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் கிளைம் செய்துட்டோம், அதை பிரித்து. ஸோ இது வந்து ஒரு கிளரிக்கல் எரர். இதை நம்ம என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூ லாஸ் ஆயிடுதுன்னு சொல்லி இவங்க டிமாண்ட் ஆர்டர் போட்டுருந்துருக்காங்க. பெட்டிஷனர் டிஸ்க்ளோஸ் திஸ் மிஸ்டேக். இது அகைன் பெட்டிஷனரே என்ன பண்ணுறாருன்னா ஜிஎஸ்டிஆர் 9ல் இதை சரியாக டிஸ்க்ளோஸ் பண்ணதா சொல்கிறார். பெட்டிஷனர் டிஸ்க்ளோஸ் திஸ் மிஸ்டேக் இன் ஜிஎஸ்டிஆர் 9, ரெக்டிஃபைட் இட் த்ரூ 9C. ஏன்னா 9ல் ஆஸ் யூஷுவல் பாப்புலேட் ஆனது தான் அந்த டேபிள் 6ல் போடுவோம் ஐடிசி. 9Cயில் வரப்போ நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஸ் பர் புக்ஸுக்கு ஐடிசியை டேபிள் 12ல் கம்பேர் பண்ணுறப்போ டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸுக்கு ஃபுட் நோட்டில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேஷன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏவும் இதை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, இது ராங் டிஸ்க்ளோஷர், தவறெல்லாம் ஒரு கிளரிக்கல் எரர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலி நோட்டீஸ் இன் ஏஎஸ்எம்டி 10 நம்மளுடைய ஷோகாஸ் நோட்டீஸ் இனிஷியலாக கொடுக்கப்படுகிறது. ஆஃப்டர் கன்சிடரிங் த ரிப்ளை டிபார்ட்மெண்ட் ட்ராப் த ப்ரொசீடிங் வியா ஏஎஸ்எம்டி 12. அப்போது
ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ண ஸ்க்ரூட்டினி நோட்டீஸை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க டிபார்ட்மெண்ட்டை. ஹவவர் லேட்டர் த டிபார்ட்மெண்ட் இஷ்யூ டிஆர்சி 01A இன்டிமேஷன், அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புகிறாங்க. டிஆர்சி 1 ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த சேம் இஷ்யூ, அதே விஷயத்துக்கு திரும்பவும் ஒரு முறை இவங்க ஸ்க்ரூட்டினி ப்ரொசீஜர் இனிஷியேட் பண்ணுறாங்க. த அசஸ்மெண்ட் ஆர்டர் வாஸ் பாஸ்டு alleging the excess ITC claim revenue loss to the government. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியில் நீங்கள் இல்லாத ஐடிசியை கிளைம் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு ரெவென்யூ லாஸ் ஏற்பட்டுள்ளது, வருமான வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி டிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணப்படுகிறது. கோர்ட்டுடைய டெசிஷன் மற்றும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய டேக்அவேஸ் என்னென்ன, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, once the explanation was accepted and the ASMT 12 was issued, ஸோ எப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு ட்ராப் ஆர்டர் போட்டுட்டீங்களோ, நோ ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி இனிஷியேட்டட் ஆன் தி சேம் இஷ்யூ. ஸோ அதே சப்ஜெக்ட்டுக்கு திரும்ப ஒரு முறை நீங்கள் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணக்கூடாது. தேர்ஃபோர் த இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷோகாஸ் நோட்டீஸ் டிஆர்சி 1 வாஸ் வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ உங்களுடைய வரம்புக்கு அதிகார வரம்புக்கு உட்படாத வேலையை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டு சொல்லுது. த எரர் இன் ஐடிசி கிளாசிஃபிகேஷன் வாஸ் ஆல்ரெடி ரெக்டிஃபைடு த்ரூ ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸ். ஏன்னா 9(9)C ஆனுவல் ரிட்டர்னில் போட்டு 9(C)ல் தேவையான விளக்கங்களை கொடுத்துருக்காரு நம்ம டாக்ஸ் பேயர். ஹென்ஸ் நோ கொஸ்டின் ஆஃப் எக்ஸஸ் கிளைம் ஆர் ஷார்ட் பேமெண்ட் சர்வைவ்ஸ். இங்கே வந்து எக்ஸஸ் பேமெண்ட்டோ நம்ம ஷார்ட் பேமெண்ட்டோ கிடையாது, எக்ஸஸ் கிளைமோ ஷார்ட் பேமெண்ட்டோ கிடையாது அப்படின்னு சொல்கிறான். த கோர்ட் ரிஜெக்டட் த டிபார்ட்மெண்ட்ஸ் கன்டென்ஷன். டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய வாதத்தை கோர்ட் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஐடிசி வாஸ் அவைலபிள் பட் ராங்லி கிளாசிஃபைட், நாட் ராங்லி அவைல்ட். அதான் ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம், பார்த்தீங்கன்னா தெரியும். ராங்லி கிளாசிஃபைடு தான் தவிர ராங்லி அவைல்டு கிடையாது. எக்ஸஸ் இன் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி வாஸ் ஆக்சுவலி அட்ரிபியூட்டபிள் டு ஐஜிஎஸ்டி. தேர்ஃபோர் நோ ரியல் ரெவென்யூ லாஸ் அக்கர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த மிஸ்டேக்ஸ் வாஸ் கிளரிக்கல் அண்ட் ப்ரொசீஜரல், நாட் ஃப்ராடுலண்ட் ஆர் டெலிபரேட். அதுதான் ரொம்ப முக்கியம். வேண்டுமென்றே ஒரு தவறான எண்ணத்தோட, ஒரு ஏமாற்றும் எண்ணத்தோடு செயல்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. வேண்டுமென்றே டெலிபரேட் ஆன விஷயம் கிடையாது இது மிஸ்டேக்கு. அதனால் இஃப் ஐடிசி வாஸ் கிளைம்டு வித்தவுட் என்டைட்டில்மெண்ட் த காஸ் வுட் டிஃபர். அதாவது இதே ஐடிசி இல்லாத ஐடிசி எடுத்திருந்தா இப்போ காரணம் வேறுபடும், அதனால் அது சொல்லலை. பட் தட் வாஸ் நாட் த சிச்சுவேஷன். அந்த மாதிரி நிலைமை இங்கே கிடையாது அப்படின்றது கோர்ட் ரொம்ப தெளிவாக அந்த 7-8 பேஜ் கோர்ட் ஆர்டரில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. த இம்ப்யூண்ட் அசஸ்மெண்ட் ஆர்டர் வாஸ் குவாஷ்ட். அந்த ஆர்டரை குவாஷே பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணுறதோ ஏதோ ரிமாண்ட் பண்ணாங்கன்னா திரும்பி ரீஅசஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஆர்டரையே குவாஷ் பண்ணிடுறாங்க. த ரெட் பிட்டிஷன் வாஸ் அலவுட், no cost were imposed. The wrong classification, wrong claim under the wrong head, that does not amount to any revenue loss. So if corrected in the returns, subsequently இதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ does not automatically lead to tax demand. அதனால் அது tax demand எதுவும் வரப்போகிறதில்ல. Substance prevails over form when there is no revenue loss. அதான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Substance prevails over form when there is no revenue loss. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு திரும்பவும் வந்து டிபார்ட்மெண்ட் அது சம்பந்தமாக ஸ்க்ரூட்டினியோ அசஸ்மெண்ட்டோ போக முடியாது. அதே போல் அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் பியூர்லி ஐடென்டிஃபைட் அஸ் எ ஃப்ராடுலண்ட் அண்ட் டெலிபரேட் மிஸ்டேக். இங்கே ஃப்ராடுலண்ட்டோ டெலிபரேட் மிஸ்டேக்கோ எதுவும் இல்லை. அதனால் the entire proceeding, subsequent proceedings வந்து டோட்டலாக குவாஷ் பண்ணியிருக்கு கோர்ட்டு. ஸோ இதுதான் இந்த பெரியசாமி கார்த்திகேயன் வெர்சஸ் த ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு கேஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அடுத்த கேஸுக்கு நம்ம போகிறோம். அடுத்த கேஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரஜித் என்டர்பிரைசஸ் வெர்சஸ் தி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர். இது நம்ம வெள்ளூர் ரூரல் அது சார்ந்த அசஸ்மெண்ட் சர்க்கிள் தான். அதனால் நம்ம இங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய ஒரு கேஸாகவே பார்க்கலாம். பிரஜித் என்டர்பிரைசஸ் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் அந்த நிறுவனத்தை பற்றி. ரிட் பெட்டிஷன் நம்பர் 2618/2026 இது சொல்லுது. இது என்னன்னா, நம்ம ஆனுவல் ரிட்டர்னுக்கு
ஆனுவல் ரிட்டர்னுக்கு லேட் ஃபீன்னு ஆல்ரெடி போர்ட்டலில் இருக்குது. லேட் ஃபீ ஆல்ரெடி போர்ட்டலில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் பெனால்ட்டி, ஒரு ஜென்ரல் பெனால்ட்டி 25,000 போட்டிருக்காங்க. அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த ஆர்டரை செட் அசைட் பண்ணுறாங்க. அதுதான் the petitioners challenged an order dated 15/4/2025. The impugned order imposed a late fee of 1,67,200 and a general penalty of 50,000. இதுதான் அந்த ஆனுவல் ரிட்டர்னை லேட்டாக ஃபைல் பண்ணதால் ஆல்ரெடி நம்ம போர்ட்டல்லையே ஆட்டோமேட்டட் லேட் ஃபீ கால்குலேட் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்குது. அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, 25,000 ஜென்ரல் பெனால்ட்டி வேறு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக the petitioner contended that a separate assessment order dated 13/5/2020 was also passed for the same tax period wherein another penalty was imposed. ஸோ இது இன்னொரு இந்த பெனல்ட்டி போடுறதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆர்டரை போட்டு அவங்க டிமாண்ட் இது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்க்காக போய் பேங்க் அட்டாச்மெண்ட்லாம் வேறு பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. An appeal has already been filed against the order dated 13/5/2025 before an appeal. இது அப்பீலில் வேறு பெண்டிங் இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். So already been filed against the order before the appellate authority. The petitioner argued that late fee and general penalty cannot be imposed together for the same default. As per the judicial precedents, general penalty under section 125 cannot be imposed whereas special penalty exists like late fee. Late fee மாதிரியான ஒரு தனிப்பட்ட அபராத தொகை இருக்கும் பட்சத்தில் ஜென்ரல் பெனால்ட்டியை போடக்கூடாது. இது நிறைய பேருக்கு ஆனுவல் ரிட்டர்னுக்காக 25,000 போட்டு ஆர்டர் வரவங்களுக்கெல்லாம் இந்த பிரஜித் என்டர்பிரைசஸ் ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் கேஸை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. The respondent acknowledged that the issue is covered by an earlier high court. Again, இதுக்கான ப்ரியர் ஹைகோர்ட் ரெஃபரன்ஸும் உங்க கோட் பண்ணுறாங்க. இதில் கோர்ட் முடிவெடுத்த விஷயம், இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the court held that general penalty under section 125 is not sustainable when late fee is already imposed for the same default. Imposing both amounts to improper அதாவது நம்ம ரெண்டு பெனால்ட்டி போடுறதுன்றது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங்லி ஜென்ரல் பெனால்ட்டி ஆஃப் 50,000 was set aside, ட்ராப், அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. லேட் ஃபீ 1,67,000 அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை மட்டும் பண்ண சொல்கிறது. தென் டைரக்ஷன்ஸ் இஸ்யூடு, என்ன கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குதுன்னா, த பெட்டிஷனர் மஸ்ட் பே த லேட் ஃபீ வித்தின் 30 days, 30 நாளுக்குள்ள லேட் ஃபீயை பே பண்ணிடுங்க. அப்பான் சச் பேமெண்ட் த இம்ப்யூக்ட் ஆர்டர் டேட்டட் 15/4/25 ஷால் ஸ்டாண்ட் குவெஸ்ட். லேட் ஃபீயை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இந்த 50,000 பெனால்ட்டி போட்ட ஆர்டரு குவாஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸும் ட்ராப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அப்பீலட் அத்தாரிட்டி ஷால் ப்ரொசீட் வித் த பெண்டிங் அப்பீல் ஆன் மெரிட்ஸ், டிஸ்போஸ் இட் ஆஃப் ப்ரிஃபரபிளி வித்தின் 3 months அப்படின்னு அப்பீலட் அத்தாரிட்டிக்கும் அவங்க டைரக்ஷன் சொல்கிறாங்க. பேங்க் அட்டாச்மெண்ட் இஃப் எனி ஷால் பி லிஃப்டட் அப்பான் கம்ப்ளையன்ஸ். அப்பான் கம்ப்ளையன்ஸ்னால் இந்த லேட் ஃபீயை கட்டுற பட்சத்தில் அந்த ஜென்ரல் பெனால்ட்டிக்காக ரைஸ் பண்ணப்பட்ட பேங்க் அட்டாச்மெண்ட்டை லிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. If the petitioner fails to comply, the department is free to recover the late fees. லேட் ஃபீயை ரெக்கவர் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜென்ரல் பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 125, இதனால் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் அதுதான் டேக்அவே லாஸ்ட் லைனில் இருக்குது. ஜென்ரல் பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 125 கேன் பி இம்போஸ்ட் ஒன்லி வென் நோ ஸ்பெசிஃபிக் பெனால்ட்டி இஸ் ப்ரொவைடட். வேர் லேட் ஃபீ இஸ் அப்ளிகபிள், ஜென்ரல் பெனால்ட்டி cannot be levied additionally. அதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இங்கே இருக்குது. ஸோ லேட் ஃபீ இருக்கும் பட்சத்தில் ஜென்ரல் பெனால்ட்டி என்று ஒன்றை கட்டாயமாக நாம் திணிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு நமக்கு சொல்லுகிறது. ஸோ இது வரைக்கும் ஆகிய இந்த 2 கேஸ்லாம் நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இதோட இந்த டாப்பிக்கு நமக்கு முடிவடைகிறது. ஆக்சுவலாக நாம் கேஸ்லா டைஜஸ்டில் இந்த வாரம் பார்த்த இந்த 2 கேஸ்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.